Nothing came easy to Ashwin, but he made it all look so. சச்சின் மாதிரி டீனேஜ்லயே டெபு பண்ணலனா கூட டெபு பண்ணதுலேருந்து சச்சினை விட ஃபாஸ்டா ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணாரு. விக்கெட்ஸ் ரன்ஸ்னு எதையும் விடாம எல்லாத்துலயுமே ரெக்கார்ட் பண்ணா கூட one of the best records is the most number of Man of the Series awards. He may not be a big turner of the ball. ஷேன் வார்ன மாதிரி பாலை டர்ன் பண்ணலனா கூட எல்லாரையும் விட அதிகமா மேட்சையே டர்ன் பண்ணாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ்ல 1 over 15 to win இருக்கும்போது அஸ்வின் போட்ட அந்த ஓவர் இன்னும் எல்லார் கண்ணு முன்னாடி இருக்கும். த எவர் கூல் தல தோனியையே குதிக்க வச்ச மேட்ச். He's probably not a lightning fielder, but he never took his fielding lightly. ஆனா அதை விட ஜாஸ்தியா கிரிக்கெட் ஃபீல்ட்லயே ஒரு லைட்னிங் செஸ் ஆடினாள். நிந்து போடுறது, பார்த்து போடுறது, பொறுத்து போடுறதுல ஆரம்பிச்சு மன்கட் வரைக்கும் his brain cells are always playing a lightning chess game. And அந்த மாதிரி திங்கிங்னாலேயே ஒரு யூனிக் ஃபினிஷர். நிறைய மேட்சை ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபினிஷ் பண்ணாள். சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைனல்ஸ் மேட்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேலோட விக்கெட் எடுத்த உடனேவே மேட்ச் வாஸ் pretty much gone இல்லையா? அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா எப்ப விடணும்னு அஸ்வினுக்கு தெரியும். ஒரு T20 வேர்ல்ட் கப் மேட்ச், அதுவும் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா 1 ball 2 to winல உள்ள வந்து அது வைடுன்னு கரெக்டா எஸ்டிமேட் பண்ணி ஒரு பாலை விட்டாள். He knows when to leave.